ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிங்கி சமையல். இன்றைக்கி நம்ம மிங்கி சமையலை ஒரு சூப்பரான பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பிரியாணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா உருகவும் அரை பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு நட்சத்திரப்பூ, ஒரு ஏலக்காய், ஒரு 2 அல்லது 3 கிராம்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 2 இது கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு ஒரு 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 2 மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம், தக்காளி, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கவும் இப்போ நம்ம காலிஃப்ளவர், அதாவது ஒரு காலிஃப்ளவர் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அது அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுடுதண்ணியில் ஒரு 3 to 4 நிமிஷம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். சுடுதண்ணியில் போட்டு எடுத்தால் தான் அதில் இருக்க அந்த புழுவெல்லாம் வந்து போயிடும். அதுக்காக தான் சுடுதண்ணியில் போட்டு எடுக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வந்து அந்த தக்காளி வெங்காயத்தோட வந்து இந்த காலிஃப்ளவர் வந்து செய்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காரம் கொஞ்சம் நல்லா தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளை ஆட் பண்ணணும். அதை வந்து மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மசாலாலாம் வந்து அந்த காலிஃப்ளவரில் இறங்குற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து காலிஃப்ளவரில் வந்து உப்பு இறங்கும். காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு மட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால் 4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மல் அரிசி ஒரு 1/2 hour இல்லைனா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சிடணும். அப்போ தான் வந்து நல்லா வேகும். இதுவே பாஸ்மதி ரைஸ்னால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் வாட்டர் எடுத்தால் போதும். 1/2 hourக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போ இந்த அரிசி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. இந்த டயத்தில் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் உப்பு வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் தான் வந்து சாதத்தில் வந்து இறங்குறப்போ பிரியாணியில் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு கிண்டு விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு வந்து ஒரு 3 விசில் வரணும். 3 விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட சுவையான பிரியாணி ரெடி. காலிஃப்ளவர் பிரியாணி. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சு. ஆவி போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ்! சுவையான சூப்பரான காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குதுன்னு. காலிஃப்ளவர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கவே நல்லாயிருக்கு. பாருங்கள் காலிஃப்ளவர் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். காலிஃப்ளவர் பிரியாணி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பல புது புது வீடியோக்கள் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் மிங்கி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.